வணக்கம். அந்த காலத்தில் வயசு வந்து எல்லாருக்கும் வந்து 60 வயசு அப்படின்னு நீங்கள் இதில் கூட பார்ப்பீங்க. வருஷம் வந்து தமிழ் வருஷத்தில் 60 வருஷம் இருக்கும். போனஸ் ஒரு 5 வருஷம், 65 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி. இப்போல்லாம் சயின்ஸில் நிறைய மருந்து மாத்திரை அது இது கண்டுபிடிச்சி 70 வயசாச்சு. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தாத்தா பாட்டி 2 பேரும் வந்து ஒரே நேரத்தில் 2 பேரும் செத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைக்குட்டி இல்லை. அந்த காலத்தில் ஒரு ஐதீகம், பிள்ளைக்குட்டி இல்லைன்னா அவங்க வந்து நேராக சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு, சொர்க்கத்தில் 2 பேரும் வந்து உட்காந்து வந்தாங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது அந்த இடத்தெல்லாம் பார்த்தாங்க. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, அங்கே இருக்கிறான வாயில் காப்பாளன் கூப்பிட்டு, ஏன்பா இதுக்கு எவ்வளோ வாடகை தரணும் நாங்கள் அப்படின்னாரு. இதுக்கு வாடகையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் ஃப்ரீ அகாமடேஷன் தான் உனக்கு அப்படின்னாரு. ஆனால் பரவாயில்லையே, இங்கே சௌரியமாக இருக்கா அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே இது பண்ணாங்க, தங்கினாங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த நேரம் வந்துடுச்சு. டைனிங் ஹால் இருந்தது. டைனிங் ஹாலுக்கு 2 பேரும் போனாங்க, தாத்தாவும் பாட்டியும். 2 பேரும் போன உடனே என்ன பண்ணாங்க, அந்த இவர் பண்ணார், தாத்தா என்ன பண்ணார், தாத்தா பேர் அப்பு, பாட்டி பேர் கோகிலா. அப்பு என்ன பண்ணார், கோகிலா சுகர் மாத்திரை பிபி மாத்திரையை கொடு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றத எடுத்து வை, சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்து வை அப்படின்றாரு. அப்போ வந்து அந்த ஊழியன் இருக்கான் பாருங்க, சிரிச்சினே, இங்கே வந்து சுகரு பிபி மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாது, நீங்கள் பாட்டுன்னு சாப்பிட்லாம் இங்கே அப்படின்னும்போது அந்த அப்பு தாத்தா கோவம் வந்துடுச்சு. நேராக வந்தார், பொண்டாட்டிக்கு கொம்பு எடுத்துன்னு அடிக்க போகிறாரு. ஏண்டினார், என்னன்னாரு, நீ என்னை வந்து ஆரம்பத்தில் பத்தியம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி சாப்பாட்டெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னது மாதிரி பண்ணிட்டிய, நம்ம முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா இங்கே முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னார். நன்றி, வணக்கம்.